ஷேய் நந்தி எப்பா யமதர்மம் கணக்கு இப்போ இன்றைக்கி ஆதார கார்டு எல்லாமே இப்போ இன்றைக்கி நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு எல்லா கணக்கு என்னுடைய கணக்கு தான் வெளியில் எல்லா வண்டி வாகனம் செக் பண்ணல எல்லாமே அடி விழும் தருமடி விழும் ஆதார கார்டு தான் பிடிக்கிற எல்லா இடத்துலையும் வண்டி டூ வீலர் போகிறவங்க பூரா ஆதார கார்டு கையில் இருக்கணும். இல்லைன்னா அங்கனக்குள்ளே குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டு ஆதார கார்டு எடுத்துவோம். அந்த நேரம் அடிச்சிட்டான்ப்பா, உச்சியில் அடிக்கான். ஆதார கார்டுனா உச்சியிலனா லிங்கத்திலேருந்து சிவனும் பார்வதி 2 பேர் மேலே உட்காந்துருக்காங்க. இதுதான் கணக்கு. ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு ஆதார கார்டு கையில் இருக்கணும். வெளியில் வண்டியில் டூ வீலர் எல்லாம் கொடி தூக்கிட்டு போகிறவன் பூரா அகம்பாகம் பண்ணுறவன் அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறவன் காவல்துறையிலேருந்து எல்லாமே வெளியில் இருக்கணும். டிஓ தாசில்தார் கிராம அதிகாரி எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் ஆதார கார்டு கையில் வெளியில் இருக்கணும். இராணுவம் உள்ளே வந்தோன்னே எல்லாமே செக் பண்ணுவான். காவல்துறையின எல்லாமே அடைக்க பிடிப்பான். ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரி எல்லாமே பிடிப்பான். ஆதார கார்டில் என்ன செஞ்சு வச்சுருக்கா, என்ன பண்ணி வச்சுருக்கா, என்ன இடத்த கூத்து அடிச்சு வச்சுருக்கா, என்ன விவசாயத்தை அடிச்சிருக்கா, எல்லா கணக்கு பத்திரப்பதிவு பஞ்சாயத்து போர்டு அடுத்து பேங்கு இந்த 3 சம்மந்தப்பட்ட கணக்கு வெளியே எடுக்கையில் இந்த பேப்பர் வச்சு விளாண்டுருப்பான். அங்கனே குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவாங்க. அங்கனே தூக்கி செயலரில் அப்படியே லாரியில் ஏற்றுவாங்க. லாரியில் ஏற்றி தூக்கி உள்ள தள்ளுறா. 13 செயலரா 13 கம்பி கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஆதார கார்டு தான் முதல் நீதிமன்ற கோர்ட்டு தான் நீதிமன்றத்தில் கணக்கு முடித்தவொடனே அடுத்து ஆட்டோ முடிக்க வெளியில் வருவான். ரன்னிங்கில் வந்து ஐயா தான் போடுவார் கணக்கு. கைலாத்தில் பூமியில் இறங்கியாச்சுலப்பா. குடும்பம் பூமியில் இறங்கிருச்சு. சிவன் குடும்பம் சிவன் பார்வதி குடும்பம் பூமியில் இறங்கியிருக்கு. நான் பூமி விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடான்னு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிற கணக்கு தான் அதுதான் விவசாயம் தான் முதல் முக்கியம். நீதிமன்ற கோர்ட்டில் விவசாயம் தான் இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்கான் கோர்ட்டு நிர்வாகமாப்பா. அம்புட்டும் பாழாக்கி வச்சுருக்கீங்க. எத்தனை கோர்ட்டு இருக்குது ஒரு மாவட்டத்தில், எத்தனை கோர்ட்டு எல்லாமே நிர்வாகத்தை இறங்கி வெளியே பார்க்கணும். பூரா அழிச்சு நாக்க 2 இப்போ உள்ள செண்டாஜை பூரா பெற்று விட்ருக்கான். தலையும் கிளையுமா பூரா வெட்டி விட்டு பாருடா நாங்கள் அழிக்கும். 2 வண்டியை தூக்குடா, காரை தூக்குடா, பொருளை தூக்குடா, பூமி அழிப்போம்டா. அப்படி போகுதப்பா, வித்தோட்டமாக போகுது. என்னப்பா நிர்வாகமாப்பா. அம்புடும் பாரு நிர்வாகம் பார்க்குறா. கவர்மெண்ட் வேலை ஆக்குறேன். ரோட்டு காட்டில் நிற்பான், ஆஃபீஸில் படுத்து தின்னுட்டு நக்கிட்டு போவான். இங்கே உள்ள பூமி விவசாயத்தில் அழிச்சு நிற்கான். இது இராணுவ வானரப்படை தான் உள்ள தந்தரில் எப்படி வெளியில் மலங்காட்டுக்குள்ளே கடந்து தன்னால் அந்த பாடுபடுத்தினா அரசியல்வாதி. அந்த மாதிரி தண்டரில் வரையில் அவனுக்கு ஏற்கனவே வெறியில் இருக்கான். இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை எல்லாமே வெறி ஆட்டத்தில் நிற்கான். நம்மளை பூரா இப்படி போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டான். ஐயாவும் உட்காந்து கணக்கு போடுதார். ஐயா குடும்பத்தார் கணக்கு போடுது. எடுக்காமல் நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் உள்ளே போன உடனே அரசியல்வாதி ஒட்டு மொத்தம் வார்டு வரைக்கும் அப்படியே கதையை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கான். முக்கால் சத்தியம் புரிஞ்சு நட அமிக்கி வராரு எல்லாமே கடவுள். இப்போ பிடிச்சி உள்ளே தூக்கி போடுற வேலை தான் முதல் கணக்கு.